பகவானே சரணமையப்பா. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க கட்டிட்டு இந்த தேங்காய் உடைக்க வரைக்கும் கோயிலுக்குள்ளே அப்படி பின்னாடி நடந்து வர்றாங்க, முன்னாடி வரலாம்லான்னு கேட்குறாங்க. வரக்கூடாதுங்க. நம்ம இந்த மத்திய அரசு விழாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியெல்லாம் பரிசு வழங்குறாங்கல்ல, அந்த பரிசு வாங்கிட்டு ஜனாதிபதிக்கு முதுகு காட்டான் தான் சைடு வழியாக வருவாங்க. எங்கள் மனுஷனுக்கே இப்படின்னா பகவானுக்கு பின்புறம் முதுகை காட்டிட்டு வருவது தவறானது. அது ஐயப்பனுக்கு மாத்திரம் எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கர்ப்ப கிரகத்துக்கு நேராக இறைவிக்கோ முதுகை காட்டிய வண்ணம் வரக்கூடாது. அதனால தான் பின்புறமாகவே நடந்து வந்து அந்த நடையை தொட்டு வணங்கிட்டு அப்புறம் திரும்பிக்கலாம். எனவே இந்த கோயில் மாத்திரம் எந்த கோயிலுக்கு சென்றாலும் சரி, இறை உருவத்திற்கு எதிராக முதுகை காட்டி கொண்டு வராதீர்கள். அது பாவமான காரியமாகும். சாமியே சரணமையப்பா.